கல்முனை மாநகர சபை மற்றும் சம்மாந்துறை பிரதேச சபை பகுதிகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக வீதியோரங்களில் திரியும் கட்டாக்காளி மாடுகளினால் பல்வேறு சிரமங்களை பொதுமக்கள் எதிர்நோக்கியுள்ளனர். வீதிகளில் சுற்றித் திரியும் இவ்வாறான கட்டாக்காளி மாடுகளால் அடிக்கடி விபத்துகள் மற்றும் பொதுமக்களின் நாளாந்த செயற்பாடுகளுக்கும் சிரமம் ஏற்பட்டு வருகின்றது. அத்தியாவசிய சேவைகளான பிரதேச செயலகங்கள், வைத்தியசாலைகள், வங்கிகள், பொது போக்குவரத்து பகுதிகளில் இரவு வேளைகளில் கட்டாக்காளி மாடுகள் சர்வசாதாரணமாக திரிகின்றன. வீதிகளில் பொதுமக்களின் நடமாட்டம் குறைந்துள்ளமையினால் கட்டாக்காளி மாடுகள் ஆடுகள் பிரதான வீதிகளை ஆக்கிரமித்து சுதந்திரமாக திரிகின்றன. எனவே கட்டாக்காளி கால்நடைகளின் தொல்லை அதிகரித்திருப்பதால் அவற்றை கைப்பற்றி உரிமையாளர்களிடமிருந்து தண்டப்பணம் அறவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது இப்பகுதியில் மழை பெய்து வரும் நிலையில் பிரதான வீதிகளில் கட்டாக்காளி மாடுகள் ஆடுகளின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகின்றது. இதனால் இவ்வீதியில் பயணம் செய்யும் வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி வருகின்றன. பிரதான வீதிகள், பொதுச்சந்தைகள், விளையாட்டு மைதானங்கள், பாடசாலைகள் உள்ளிட்ட பொது இடங்களில் கட்டாக்காளி மாடுகளின் நடமாட்டம் பொதுமக்களுக்கு பெரும் தொல்லையாக இருப்பதுடன் விபத்துகளும் நிகழ்கின்றது. அத்துடன் இரவு நேரங்களில் பெரும் எண்ணிக்கையிலான கட்டாக்காளி மாடுகள் கூட்டம் கூட்டமாக நகரை ஆக்கிரமித்து அசுத்தப்படுத்தி வருவதும் துருவாடை வீசுவதும் வர்த்தகர்களுக்கு பெரும் அசௌகரியங்களை ஏற்படுத்துகின்றது. இவற்றை கருத்தில் கொண்டு கட்டாக்காளி மாடுகளை கட்டுப்படுத்தும் பொருட்டு உரிய தரப்பினர் எவ்வித நடவடிக்கையும் இதுவரையில் எடுக்கவில்லை எனவும் இதனை கட்டுப்படுத்த உரிய தரப்பினர் போலீசாருடன் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர்.